அம்மாக்கு நீ சமைச்சு கொடுத்த காணையில போனா காணையிலையா கதை கேட்டா சிரிக்கிறாள் சாராளி. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் செந்தூரன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தூரன் வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ரூபன் வந்து இந்த சேனல் ஊடாக வந்து நிற்கிற மாதிரிக்கு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது வந்து எஸ்ஏ பிள்ளைங்கடா தம்பி தான் வந்து கேட்டுருந்தான், அண்ணா என்னடா நீ இந்த எங்கண்ட வீடியோ கொண்டுக்குமே நீ வர்றதே இல்லை, ஒரு முன்கட்டத்துக்கு கண்டாலும் நீ வந்துட்டு போவேண்டான்ற மாதிரிக்கு உண்மையில கேட்டிருந்தான். எனக்கு எதுக்குமே வந்து எனக்கு வந்து பெருசு இல்லை, இது விஷயமே இல்லைடாப்பா. ஏன்னா என்ன இல்லாமல் கேட்டால் அப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது. உண்மையில பார்த்தீங்கன்னா நான் கூடுதலாக வீடியோக்களுக்கு நான் போகிறதே இல்லை, என்ன ஒரு கோவதான் ஒன்றுமே இல்லை, நான் போவே இல்லை. அப்போ உண்மைக்குமே வந்து தம்பி தான் வந்து சொல்லியிருந்தான், அண்ணா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கறி ஒன்று தான் நாங்கள் வைக்க போகிறோம், ஆனால் வந்தால் உனக்கும் ஒரு கொஞ்சம் வேணாலும் பார்த்துக்கிறது தருவன்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தான். அந்த வகையிலும் சந்தோஷம். அப்போ என்ன கறின்னு கண்டபாட்டு இப்போ சொல்ல போகிறீங்களா வீடியோவில் கேட்டா அப்புறம் அடுத்த கட்டம் காட்ட போகிறீங்களா வீடியோலேயே சொல்லுவோம் ப்ரோ. என்ன அடுத்த கட்டமாக சொல்லுங்க, என்னட்டு சொல்லுங்க. அதாவது வந்து கனவை என்ன கனவை வந்து இன்றைக்கு இதான் போறீங்களா டெவல் மாதிரி காய்ச்ச. அப்போ ஓகே, உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்ய போகிறது வந்து உங்களோட ஒய்ஃபா இல்லாட்டா நீங்களா? நீங்களாம் செய்ய டேஸ்ட் பண்ணி சமைக்கிறா இல்லை போல. ஓ அவன் ஈழாதான் நான் தான் இன்னைக்கு டெவல் வந்து செய்ய போகிறேன். அப்படின்னாங்க சரிங்களா? அப்படின்ட்டு நீ என்ன சமைக்க எவ்வளோ காலம் அம்மாக்கு நீ சமைச்சு கொடுத்தா நான் காணலையாப்பா. நான் நல்லா செய்வேன், டெவல்ண்டா கொஞ்சம் செய்வேன். உண்மையா? ஓ அப்படின்டா அம்மா இருக்கிறா இல்லைன்னு அம்மா இல்லை. அப்போ இனிமே நாளைக்கும் கங்கண்ட வீடியோவில் வந்து எனக்கு ஒரு சிக்கன் குழம்பு ஒன்று வச்சு காட்டுங்க. யாரும் பக்கத்துல சொல்லி தந்தா செய்வேன். ஆத்தி மொத்தத்தில் பார்க்க போனா இப்போ அம்மா தான் சொல்லி தரப்போட என்ன சொல்லி கொடுக்குவேன். உண்மையில பார்த்தீங்கன்னா பகலை வந்து ஒரு சில கட்டங்களை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்களாக்கமே என்ன ஒரு சில கட்டங்களை வந்து எடுத்துட்டுனா அப்போ யதார்த்தமாக நான் வந்து வந்தா அப்புறம் பதார்த்தமாக வந்து கேட்ட அப்புறம் ஒன்றுமே நீங்க பதார்த்தமா உண்மையில இப்போ இந்த இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவு கட்டமாகத்தான் ஒரு சில நேரங்களில் இருக்க போகுது. ஆனால் மற்ற கட்டங்கள் எல்லாமே பகல்ல எடுத்த ஒரு காணொலி. கண்டிப்பாக உண்மையில அந்த அம்மு செந்திரனாங்களை பொறுத்தவரை உண்மையில சந்தோஷப்படுறேன். என்ன வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் கூட வீடியோக்கு கூட சில நேரங்களில் 2 நாளைக்கோ 3 நாளைக்கோ ஒரு தான் உண்மையில வந்து நான் பதிவு செய்யறேன்னா, ஆனால் அவங்கள பொறுத்தளவில் வீடியோ வந்து தொடர்ச்சியாக தான் போட்டுருக்கீங்க. என்ன காரணம் வந்து ஐடியாவுக்கு சொல்லித்தர மாட்டேங்குது எங்களுக்கு. ஊக்கம் சொல்லி பார்க்க போனா நான் நினைக்கிறேன் வீட்டில் சமைக்கிறேன் இல்லை அப்படியோ சரி அப்படி இல்லை. சமையல்லாம் கூடுதலாக செய்கிறது பதிவு அப்படி ஆக்குது. அப்போ நீங்கள் என்ன இப்போ வேலையில் என்ன இப்போ வெளில திட்டம் கொண்டு இல்லை போல வேலை ஒன்று எடுத்தேன் ஒற்றார் ஓடர் போட்டு கிடக்காது செய்யல. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செந்தனை பொறுத்தவரை இப்போ வேலை கொடுத்த ஆக்கள் கூட ஒன்றும் குறைக்க மாட்டேன் வேண்டு பார்த்தீங்கன்னா இப்போ பல்றக்கோயில் சீசன் இல்லை, இன்றைக்கு வந்து தேர், நாளைக்கு வந்து தீர்த்தம். அப்போ செந்தரம் வந்து கண்டிப்பாக கோயில் வழியாக நீங்கள் நிற்பேன். நாளைக்கு நான் கோயில் வழியாக நிற்பேன். என்னத்துக்காண்டி அங்கே வேலையோ தீர்த்தத்துக்கு போகிறது தானே. அது தீர்த்தம் வந்து பின்ன பண்ணிக்கிறாப்பா காலம் மேலே நீங்கள் வேலையை செய்யலாம் தானே. அதுக்கு கடைக்காரன் பொச்சாரில் அனுப்பிவிடலாம் போட்டான். உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, உண்மையில் இப்போ நாளைக்கு கூட இன்றையிலேருந்து நாளைக்கு கூட கடை வந்து எங்கள்கிட்ட டவுன் சைட்டை போகிறதுனால உண்மையில் எல்லா கடையிலுமே வந்துமே திறக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் வந்து மேலே பல்ற கோயில்னு சொன்னால் அப்படித்தான் உண்மையில ஒன்றியப்பு மண் போட்டா மண் விழாத அளவுக்கு ஒரு சனமாக தான் இருக்குமே. ஆனா செந்தூர்னாக்கள் செலவழி போனா கொஞ்சம் இடையக்கு நெளிஞ்சு கிழிஞ்சு வந்து நாங்க தலையில போனா இருப்பட்டு அதே இல்லை அதே சாதுவா கிருமிகள் பூஜாக விட்டுட்டீங்களோட குப்பன் எல்லாம் விட்டாச்சு. காசு கூட இல்லை அதை என்ன வச்சதானா கொஞ்சம் கருத்து இல்லாட்டியும் போகல. உறவுகளை உண்மையில நானும் வந்து இதில் கணக்கு கேட்டுக்கலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. இனிமேத்தான் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்கேருந்து டவுனுக்கு போய் நிற்கணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டவருக்கு கீழே நிற்கணும். அப்போ தான் என்ன போன்ற செட்டிங்கோ இல்லை என்னமோ தெரியல அப்லோட் ஆகுது. எங்கடையும் பாப்பிடுது எங்கட மணியார் நந்தி போகணும். உங்களோட மணியார் நந்தி பக்கத்து நான் எத்தனை கிலோமீட்டர் போகணும் தெரியுங்க. அதுவும் சில நேரங்களில் இந்த இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிளை ஹெட்லைட்டும் வந்து அடிச்சிச்சு.
நல்லதுதான். மோட்டர் சைக்கிள் இல்லையோ என்னோட கொஞ்சம் நின்று எல்லாம் புழைச்சிட்டு எல்லாம் வித்துரு எல்லாத்தையும் கை கொடுக்குற லைட் அடிச்சுட்டு நீங்களா கொண்டே நடந்தது கை கொடுக்குறேன்ட்டு நான் இனிமே தர மாட்டேன். அப்போ எனக்கு தேவை சொன்னபடி அன்றைக்கும் எனக்கு சொன்னபடி இந்த மைக்கை கொண்டு போட்டான். என்னட்ட இல்லை, என்னோட பைக் நிற்கிது. சாரி, என்னோட இல்லையாண்டு இல்லை, என்னோட பைக் நிற்கிது. என் பைக்கு தான் நம்ம வந்து ஒரு சில நேரங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதன். அப்போ எல்லா நாளும் கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் இப்போ கொண்டு வர பேச பெட்ரோல் மேலே அடிக்கிறீங்க இல்லை? பெட்ரோல் அது குடிக்காது கணக்கு. நான் வச்சுக்க சைக்கிள் அப்படி. அப்போ கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. உண்மையில் ஒரு வேறு லெவலுக்கு தான் இருக்க மாட்ட மாதிரிக்கு நினைக்கிறேன். அம்மாக்கள் இப்போ டெவல் போட்டிருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. பிறகு அதுவும் செந்துரும் தண்டை முயற்சியில் செய்கிறாண்டேங்க கொஞ்சம் யோசனையாக தான் கிடையாது. எல்லாமே வராண்டே, கனவை வெட்டுறது, செத்து கழுவுறது எல்லாமே வரும். இந்த கட்டம் சரி. நான் நினைக்கிறேன் சட்டியான முறைக்கு தான் ஒரு பொருத்த வேலையில நைட்டு முண்டை. அப்போ சரி, ஓகே. அப்போ இந்த எஸ்கேபிளக்க வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற உறவுகள் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் தம்பியாக்களோ சரி அம்மாக்களோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே. அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ கனவை வந்து என்ன செய்ய போறீங்க? அறக்க போறீங்களா, வெட்ட போறீங்களா, தாக்க போறீங்களா? வெட்ட போறோம். ஓகே. அப்போ ஓகே போமா வீடியோக்குள்ளே போய் பாருங்க எல்லாத்தையும் வெட்ட வீடியோ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கனவா வெட்ட இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கத்தி வந்து சரி வர, இந்த கத்தியை நாங்கள் குடும்பம் அங்கே வைப்பாங்க. இது என்ன சந்திர நடுவில் ஒரு ஆள் நிற்கிற? நடுவில் இது வந்து தேங்க வரைக்கும் அளவாங்க சரி வராது, மொட்டையாக பிடிக்கும். இதை குடும்ப சாணை பிடிச்சி அழகா கோயை கொடுக்கும் மடிக்க. உங்களோட கனவாயில் இருக்கும் கோழியில் கிளைக்காம சச்சின கோழிகள்டா விருப்பம். இங்கே கனவாயை பாருங்க. வடிவான கனவாயில் என்ன கனவாயில்ங்கிற கொசு தெரியும். அது உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு. ஏன்னா இதை பட்டுவோம் மேடம். வெட்ட வந்துருக்கா எனக்கு வெட்ட தெரியாது. என்ன செய்கிறது? இதை எப்படி எடுப்போம் பட்டி எடுங்க. இது ஓகே. இந்த தலைவீரத்தில் வைப்போம். எங்கள் உடம்ப காணல. ஒரு உடம்பை மறைஞ்சிட்டீங்களா? உடம்புக்கு சென்ற மண்டெல்லாம் இருக்கா? அதான் என்ன செய்வோம் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்களே. அதான் கீரோணும் சத்தமா கதைங்கோவன் கீரோணும் இப்படி. இப்போ விளங்குதே. நீங்கள் கதைக்கிற இல்லை இந்த விளங்காது. பாப்போம். பார்த்தீங்களா மண் இருக்குன்னு சொன்னது உண்மை. அஞ்சு எப்படி அப்படி இந்த ஊசி எடுக்குவாங்க கட்டை. குண்டு ஊசியோ? ஊசியோ? இது வந்து சைக்கிள் ஊசி. ஆனால் பரவாயில்ல, ஒரு கட்டத்தை கொண்டு வந்துட்டு இல்லைண்ணே செந்துறாண்ணே சமைக்கிறாக்கு. அதுதான் எனக்கு இல்லையாண்ணா கிடைக்கண்ணே. அது இப்போ பெனங்காக சீசன் தச்சு கொண்டு இஞ்சி வாங்க. அது இல்லையான கிடையாது நோம்பலாம் வந்து ஒளிம்பு பண்ண சொல்ல மண் எடுத்தாச்சு. இங்கே செந்திரன் கனவா செந்திரன் நல்லா வேலை செய்ய வலிக்கிட்ட சின்ன கனவே இல்லையான கலைங்க சொல்லுங்க. இது ரெண்டு இல்லையான கலைங்க இப்படி நின்று ரெண்டு கலைங்க இல்லையா? இது ரெண்டு கலைக்கு கூட கொஞ்சம் இருங்க. இங்கே இருங்க. செருப்போடா நிற்கிறாரு இப்போதே. அவர் இப்போ செருப்பு தான் உள்ள. அதான் நேன் ஒரு செருப்பு சச்சின் சச்சின். கதை வச்சே இல்லை. வாங்க எவ்வளோடா சந்திரன் கனவை? 800 மிச்சமா இருக்கு. மிச்சம் கடைக்காரனு இனிமே 500 பேரும் போட 300 பெட்ரோலுக்கு ஆட்டே போட்டேன். 500 நீ வந்து அம்முக்கு பிடி கையில் இல்லை, கையில் இல்லை, காயங்களா கிடக்கு. எங்க இதில் உண்ட கையில் எங்கடா புத்துவான் பச்சி. அது பச்சை பச்சை. அம்மாண்ட பேர் அடிச்சிருக்கோம். அம்மாண்ட பேர் அதில் கேட்கணும் தெரியும். இதில் ஏற்ற பேர் கிடக்குது. அது ஏயா ஜூ ஏயா மாத்தினா சரி. இன்றைக்கு ஒரு கனவை புட்டிதானே நம்ம. அதுதான் அண்ணா 2 காய்ச்ச ஓடியா அண்ணாக்கு தான் முக்காவாசி கனவை. அதான் காய்ச்சிட்டு போறாரோ. நான் படுத்துட்டு போறேன். நானே நிற்கிறேண்ணா. அடையா ஆனா நல்லா வெட்ட வலிக்கிட்டீங்க. என்ன சேர்ந்துறேன் இல்லை என்ன செய்யல உங்களுக்கு ஏலான்றீங்க. அதுதான் ஒன்றும் செய்யல இல்லை. நீங்களாம் செய்யணும் என்ன? எனக்கு கூட வேலை சம்பாடுத்தீங்களோ? செல்லரோன்னா கனவேக சுத்தி சுத்தி திரியிறீங்களாம் செந்துறாங்க. கண்ணேரமா ஒரு ஆளுட மொத்த தான் பாக்குறேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் வந்து தங்கச்சா மொழியினவள் தோஞ்சவள். அப்ப நான் தோய் கொண்டுட்டு கிணத்தடி போனான். சம்பவம் காணையில காணையிலையா? கதை கேட்டா சிரிக்கிறாள் ஒழிய தாராள் இல்லை.
சந்திரன் சொல்றா நீங்க ஏன் சுத்தி திரியுங்கண்டா இந்த கனவாய்க்கா சரி நான் மச்சம் சாப்பிடுறேன் என்ஜோ கடவுளே கனவா சாப்பிடுவோம் மச்சான் சாப்பிட்றேன் மச்சம் சாப்பிடுறேன் என்ன பொரிக்க போறீங்களா கறி காய்ச்ச போறீங்களோ அவர் தான் செய்யப்படுறா டிவர்ஸ் செய்யப்படுறாரா அப்படி இந்த டபுள் சாப்பிட்டு மாதிரி தான் போகுது எந்த யாரும் பக்கத்து வீட்டை தெரிஞ்சாக்கள் கறி காய்ச்சி அம்மா சம்பவம் தடுத்துறீங்க ஒரு கட்டத்தை கூப்பிடுமா சம்பவம் கணக்கு எல்லாரும் ஒரு ஒரு பக்கமே நடந்து திடீர்னு எடுத்துருக்கீங்க மண் தானே நம்ம என்னது கனவை தான் ஃபுல்லாமண்ண உள்ளுக்கு இப்போ அம்மா வந்து வெட்டி பார்க்க சொல்லாடி ஓ நான் அப்படியே முழுசாக போட்டிருப்பேன் அதானே உள்ளுக்க மண் உண்மையிலே நல்லா உடஞ்சியெல்லாம் துவைக்கிறீங்க போல இருக்கு எனக்குண்டா இங்கே எப்படி கழுவினாமும் இங்கே எப்படிங்க வெள்ளையாக இருக்கணும் பார்த்தீங்க நாங்கள் அந்த செம்போல் வாங்கி வைக்கிறேன் வீடு வரல தேவைப்பட்டா மட்டும்தான் வாங்கணும் நாங்கள் எல்லாம் வெட்டி இந்த கருப்பு இது வேறு வர்றது அது மை என்னத்துக்காண்டி அது எனக்கும் தெரியல வேணாம ஐயோ பார்த்தீங்க எனக்கு தெரியாம எனக்கு இது இதை கேட்கும் எனக்கும் தெரியல இல்லைங்க கொஞ்சம் என்ன மாதிரி வருது என்ன இது இது அதுக்குள்ள அந்த ஊசி இந்த வாரது அத்தையே கேளுங்க எனக்கு மை வர்றேன்டு ரெண்டு கதையை நம்ம கழிச்சுக்கணும் அத்தை என்னத்த மை வர்றதா அம்மாவுக்கு தெரியாதா அம்மா செய்கையில் காட்டிட்டு பூரா அம்மாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு வேலை எல்லா வேலையும் மின்னில் பொறுத்து அம்மா ஃபோனை பிடிச்சி கொண்டு மட்டுமே இருக்கு அதே எனக்கு ஏதான் தங்களுக்கு இருந்துறேன் நீங்கள் எப்போ விடுவீங்களேன்னு இருக்கு ஃபோன் பிடிக்கிறதுமே இல்லாதோ ஓ இனிமேல் கெத்து கழுவணும் நான் எனக்கு எவ்வளோ பாசி அதுதானே ஒரு நாள் நாங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க ம் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் செய்கிற வேலையை கஷ்டமாக கிடக்கு எப்படி இப்பயாச்சும் உணர்ந்துட்டீங்களே என்ன ஒன்றும் செய்யல என்ன இதுக்குள்ளேங்க ஊசி ஊசியாக தான் பெறுது இந்த புள்ள நாங்கள் என்ன எல்லாத்தையும் வெட்டிட்டு பார்ப்போமோ வட்டிட்டு பார்ப்போம்ன்றீங்க ஓ இப்போ வட்டி வடிவாயெல்லாம் கழுவி போட்டு ஓ அங்கே கொண்டு வச்சு காய்ச்சிக்க பார்ப்போமே ஓ சரி ஓகே நாங்கள் எல்லாம் கனவாயெல்லாம் ஃபுல்லாக வட்டி கொண்டு வந்து வந்துட்டோம் வச்சுருக்கோம் இங்கே பாப்போம் வாவ் பார்த்தீங்க உப்பெல்லாம் போட்டு தான் வச்சு கிடக்கலாம் ஊற விட்டு கிடாது நாங்கள் இப்போ கேஷை போடுவோம் மேடம் ஓ கொஞ்சம் சட்டி கொஞ்சம் ஹீட்டாக ஹீட் ஆகணுமோ கொஞ்சம் ஹீட்டாகினா தான் எண்ணெயோட டக்குன்னு கொதிக்கும் எண்ணெய் இல்லையோ எல்லாம் பழையிட்டுங்க போல இருக்கு மற்ற எண்ணெய் இருக்கு மச்ச எண்ணெய் கிடக்கேனே ம் சட்டி என்னம்மா எப்போ சமைக்க வலிக்கிட்டீங்க எப்போ சமைக்க வரக்கிட்ட என்ன இப்போ தான் நீங்கள் என்ன உங்களுக்கு ஏழாதுன்றீங்க ஒன்றும் செய்யலாம் இல்லை கிடாக்குது பட்டி வடிக்க போல இருக்கு சரி அது தண்ணி பிடிப்பு கிடக்கு என்ன செய்ய போறீங்க கனவா பிரட்டு கனவாத்திரட்ட கனவாட்டே வருவோம் அதான் டேவல் அது என்ன பிரட்டு அந்த மார்க்கெட் ம் சரி நான் போட்டு வரட்டா இல்லை நீங்கள் போங்க வந்தாங்க தண்ணி விட தண்ணி எவ்வளோ விடுங்க கூட காற்று கொஞ்சம் கூட இருக்குது ஆனா கனவா பொறிக்கிறாங்க வேன் தெரியுமா டக்குண்டு இல்ல கொஞ்சம் விடுங்க அச்சோ கனவை பொறிக்கிறேன் என்ன இவ்வளவு கனவா பொறிக்கிற பெரிய வேலை கொஞ்சம் படிக்கு வேணாம் வடிக்கு டக்குன்னு மூடி விட்டுறணும் கனவா போட்டுட்டோம் கிடக்கு தான் அந்த மூன்று ஆ இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் மேடம் வெட்டடை இந்த இது கருங்க அட கரும்பு மட்டும் போடுங்களா வெட்டுங்க உங்களை இருக்கா கிட்டே இருக்கா வந்து பாபு நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் இது கொஞ்சம் வட்டி நான் குறையில அடக்கு பாபு ஆ வட்டி நான் குறையில அடக்கு நானே இந்த கனவாயிலாடி போட்டுட்டோம் என்ன கொதிக்கல இல்லை ஓ என்ன கொதிக்க இல்லை என்ன கொதிக்கல வட்டி நான் குறையில அடந்த வழியா வெட்டுவோம் பட்டம் பட்டம் பெருசா வெட்டக்கூடாதுக்காண்டி பதங்கோணமில்லோ சின்ன சின்ன அங்க ஐயோ சட்டி இங்கால வடிக்க போகுது போல என்ன ஹீட்டா அங்க ஆயிட்டப்பா ஆயிட்டே ஓ வேலைக்காக தெரியும் அப்படி இப்படித்தான் இல்ல நேரங்கள்ல வடிச்சுட்டு இருப்பீங்க பார்த்துக்கொண்டு வடிக்க விட்டுட்டு இப்படியே போடுற இல்லையா தண்ணியா அதான் தண்ணி தான் இருக்கு ஆ தெரியும் தானே நான் சொல்லி ஏதோவ ஒன்று போட்டுட்டேன் அப்படி ஓ ஒரு வடிக்கு மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி விடுங்க
கீழே தான் பயமாக்குறேன். ஓ இந்த கடவுள் என்ன எல்லாம் படி பெரிய காசை குறையுங்க இந்த கடவுள் இன்றைக்கு ஒரு மாதிரி தான் சமையல் வேற போகுது. அங்கே ஒரு பக்கம் படிக்கட்டும், இந்த ஒரு பக்கம் நாங்கள் வெட்டுவோம். வெட்டுங்க வெட்டுங்க. ஏன் இப்படி அப்படி பெருசு பெருசாக எல்லாம் மாட்டீங்க? கொஞ்சம் பெருசு வச்சுங்க வளர்ந்து இல்லை போட்டோமோ. ஓ வெட்டுங்க அவன் இல்லை 2 வாட்டினாலுமோ ஓகே தான். நீங்கள்லாம் நான் சாப்பிட போகிறீங்க? ஓ நாங்கள்லாம் அது 2 காணும் ஓகேயா இருக்கும் போல. ஓ ஏன்னா 2 காணுமோ? 2 காணும் செய்ய தெரியுமா உங்களுக்கு? முனுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களா அது வழியாத்தான் சொல்லி தர்றதுக்கோ? என்ன அதான் என்ன கணவன் என்ன கட்டம் புரியுது பொரியும் முருகா தூக்கி பாருங்க பயப்படாம. இப்போ படிக்கா படிக்க நம்ம பார்க்கட்டும். இப்போ தெரியுது பாருங்க எடுக்கலாளே இந்த பிள்ளையாக கூட இருக்கிறாங்க. வாவ் அட இதாலையும் தெரியும் என்ன இந்த தெரியுது பார்த்தீங்க. வெங்காயமும் எத்தனை விட்டுறேன்? வெங்காயம் மட்டுங்க 3 தை. முண்டையும் பட்டுறது. ஓ வெங்காயம் தான் கூட வேணுமோ? வெங்காயம் தானே இப்போ வேணும். இதை வட்ட வட்டமாவா இல்லாட்டி என்ன மாதிரி பட்டு இப்படி நீட்டு நீட்டா கீழங்க. ஓ கறிக்கு வெட்டுவோம். ரைட் ஓகே. ம் என்னெல்லாம் செய்ய வேண்டிய ஆகலாது. இதுக்கு நானே சமைச்சிருக்கலாம் போல இருக்கு. தெரியாம நீங்கள் என்ன மாதிரி தெரியும். இப்போ பழகிறேன் தான் இல்லை நான் சொல்கிறேன்னா இதில் நிற்கிறேன் நானே வந்து செஞ்சுருக்கலாம். நீங்கள் செஞ்சிருக்கலாம்னா நீங்கள் வீடியோவும் போடணுன்றீங்க. உங்களுக்கு வேலை அதை நீங்கள் செய்கிறத தான் எடுப்ப முடியல. அதுதான் வாசம் அடிக்கு சுந்துர. ஆனால் இருந்தாலே வாசம் வருமம். அதுதான் அது நான் சமைக்கிற சமையல் தெரியல இந்த கைப்பட்ட அப்படி. ஒரு நாள் சமைச்சோன்னு பெரிய பில்டப் அப்பா. ஓ அப்போ என்ன செந்துரு இதெல்லாம் வட்டிட்டு பார்ப்பண்ணாங்க. வட்டியில் பார்ப்போம். சரி செந்துரு என்ன செய்றீங்களா? என்ன கட்டா வடிக்குதாமோ பாவம் செந்துரன் என்ன செந்துரன் செய்றீங்க இது? வடிக்கே இல்லை. ஐயோ உங்களோட சமையல் காசை நிப்பாட்டிட்டு நீ எடுக்கலாம் பொரிஞ்சா வடிஞ்சுக்குதானே பயப்படுறீங்க. வடிக்கே இல்லை மோத்துக்கலை வருது. இப்படி தான் நாங்கள் உங்களுக்கு சமைக்கிறோம். நாங்கள் வைக்கிறேன் எங்கேயாச்சும் வீட்டு எவ்வளோ தூரம் எடுக்கட்டே. ஓ அந்த வெள்ளை கோப்பையை போடுவோம் மேலே. ஓ கொண்டா இந்தாங்க போடுங்க. ஓடி ஓடி வேலை செய்கிறார். எனக்கு நெக்க சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க உங்களுக்கு நான் வேலை செஞ்சு தந்தேன் பாருங்க சொல்லுங்க. ஸோ பாப்பா என்ன கனவா காணையில் எங்க சுருங்கிடுங்க அதை எடுக்கிறீங்களா? நான் என்னடா கடவுளே கனவா காணையிலன்னு பயந்துட்டேன். கொஞ்சம் குறைதான் சுருங்கிடுங்க. இது போலதான் கனவு என்கிட்ட கொட்டாவுது காரணம் காணி சும்மா நோமலை சாப்பிடல. தேவையான பொருட்களை காட்டையில தானே தேவையான பொருட்கள் இங்கே கொண்டு வந்து காட்டுங்க. இங்கே கறி மிளகாய், இது வெங்காயம், பம்பா வெங்காயம் பட்டி வச்சு கிடக்குது, கறி மிளகாய் வெட்டி வச்சு கிடக்குது, கட்டாத்தூள் எடுத்து வச்சு கிடக்குது, உப்பு வச்சு கிடக்குது, எண்ணெய், அடுத்து அங்கால புளி. புளி இல்லை தக்காளி தோஸ் புளி. தக்காளி சோஸ் புளி. சரி இனி எண்ணெய் காசை போட்டுட்டு வெங்காயங்களை தாளிங்க. அதுக்குள்ளே போட்டேன். ஓ 2 டைம் போடுறீல? வெங்காயம் மட்டும்தான். ஓ கொஞ்சம் தெரியும் தானே உங்களுக்கு? கேட்டு செஞ்சது கொஞ்சம் ஞாபகம் கிடக்கு. நாங்கள் வெங்காயத்தை போடுவோம் பதங்க. போடுங்க. வெங்காயமெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் திரும்பி கதையுங்கள் என்னப்பா. என்ன செய்யறீங்க? உப்பு போட உப்பு. ஏன் உப்பு? கொஞ்சம் பதங்க. ஐயோ உப்பு போடுறே இல்லை இது டேவர் அங்கே இருக்கு உப்பு தண்ணி. அப்படி உப்பு தண்ணியே இப்போ ஊற்றுவாங்க. அதான் வதங்கும் டக்குன்னு வதங்கிடும். இது கொஞ்சம் கொஞ்சம் வர வர வடிவாக வரீங்களோ இல்லை வடிவாக வரீங்களோ? ஏன்
வேலை கூடிட்டேன் என்ன வேலை? வீட்டில் சட்டி கழுவுறது முத்தம் கூட்டுறது அடடையா இவ்வளோ வேலை வந்துட்டு எனக்கு என்ன வருஷத்தை டக்குன்னு மாற்றும் மாறிடு டக்குன்னு பார்க்க முடியுது பாபா ஓகே நீ கறிமிளகா போடலாம் கண்மிளகாய் போடுவோம் ம் ம் வெடிக்குமா இது எங்கால இல்லை ஒன்றும் படிக்கா நீ இப்படியே கிளறி கொண்டு இருக்காங்க விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் அதை போட்டு போட்டு படுற பாடாத தெரியாது இல்லை எனக்கு அதான் கிடைச்சேனே இல்லாட்டி செஞ்சுட்டாலும் தெரிஞ்சே செய்யறேன்னா தெரியும் என்னென்ன மாதிரி தெரியாதுன்னா சட்டியில் ஓட்டினாங்க எல்லாமே அதான் எனக்கு தெரியும் என்ன செய்வோம் அடுத்த வட்டம் அடுத்த வட்டம் என்ன செய்வோம் பாருங்க என்ன மாதிரி வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு வதங்கணும் கொஞ்சம் அவங்க வதங்கி கனவை கூட பார்ப்போங்க ஓ ம் அடுத்த நாங்களாம் போய் நான் கட்டத்தோட போடுவோம் ஓ போடுங்க இப்படியே போடுங்க இப்படியே கொண்டுட்டு இன்னும் கடவுள் துளி போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க பயப்படாம நான் இருக்குன்னு தானே ஓகே ஓகே ஐயோ கறிமிளகாமில்ல போட்டு சட்டி இன்றைக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க நீங்களாம் ஓடு போடுங்க இன்றைக்கு கூட அண்ணா ஓடுறாரு சரியா என்ன ஓடுறதோ இல்லாட்டி நான் ஓடுறனோ அதுதான் பாப்போம் யாருங்க ஓகே தான் மணியா வருது ம் அடுத்த வட்டம் என்ன கனவாயை போட்டுட்டு ஓ கனவை கனவை போடுறதுக்கு மேலே நம்ம சோஸ் இதில் ஓ வச்சு கொஞ்சமாக விட்டு பாருங்க அப்புறம் நம்புறேன் தக்காளி தோசுண்ணா தக்காளி சோஸில் பேரில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இல்லை பையனை போத்தலுக்கு பிசிக்கி வாங்கி கொண்டு வந்துட்டீங்களா இல்லை அது என்ன தெரியுமா நானே செஞ்சேண்ணா என்ன தக்காளி தோசை இல்லாடி தக்காளி புளி இருக்குல்ல புளியை கடைச்சிட்டு சீனி போட்டா அதான் தக்காளி தோசை ஆமா போடுறேன் ஓ ஆ கனவை போடாங்க இது உப்பு தண்ணி விட்டு அதை பிரட்டையில இல்லை உப்பு தண்ணி உப்பு தண்ணி எனக்கு கனவாய்க்கு உப்பு போட்டுனாங்க இதுக்கு ஒரு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு சாப்பிடாங்க ஒரு துளி விடுங்க ம் சரி சரிங்க ம் ரைட் வந்து நாங்கள் கனவாய் போடுவோம் இனி கேஸை நிப்பாடலாம் நிப்பாடலாமா ஓ எங்களுடைய கனவை ரெடியா பாபா ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு அதை மெரிச்சிட்டார் போல இருக்கு எரிக்கையில் பாருங்க எரிக்கை என்ன சிந்தனை பாருங்க போய் சொல்கிறீங்களே என்ன இப்படி சொல்கிறீங்க சரி நல்லா வந்துருக்கும் நீங்களாம் நீங்கள் குழப்பறீங்க நீங்கள் சாப்பிட விட மாட்டீங்க சரி சரி சரியா அப்போ உங்களோட கனவா பிரட்டல் ரெடி ரெடி ஆகிக்குது இது ஏதோ நம்புகிறோம் அப்போ நாங்கள் என்ன வீடியோ முடிப்போம் மிச்சவே இல்லைப்பா நிற்கிது சாப்பிட இல்லையா நீங்கள் சாப்பிட பயமாக கிடக்குமே சாப்பிடுங்க மற்ற சும்மா சாப்பிட்டு பார்ப்போமே ஓ எப்படி வந்திருக்குது ஆனால் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா இல்லை ஆகும் போல அது சரி ம் சாப்பிடுங்க உங்களோட கனவை நீங்களும் கொஞ்சம் சுடுதம்மு அச்சோ நான் கல்லினாலுங்க வேணும் என்ன வந்துருக்கும் உண்மையா வேறு சரி நீங்கள் சாப்பிட்ற பார்க்க தெரியுது நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் உப்பு புளிகள் எல்லாம் முக்கியம் எல்லாம் ஓகே நீங்கள் செஞ்ச சொல்லுவீங்களான்னு சரி அப்போ நீங்கள் இனி அடுத்த இடம் நாங்கள் என்னென்று பார்ப்போமே அப்போ சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சமைச்செல்லாம் முடிஞ்சிடவாயிட்டேன்னு ஓ இரவாயிட்டு சமைச்சு முடிச்சே இரவாயிட்டு இல்லை நாங்கள் இரவு தான் மிச்சமே நைட் கட்டம் எடுக்கிறோமே இரவு முடிக்கிறோம் வீடியோ வந்து அப்போ என்ன செய்வோம் என்ன முடிக்கத்தான் நான் வந்து நிற்கிறேன் ஒன்றும் கைக்காங்களேன் என் கனவே கறியை பெட்டி ஒன்றுமே இல்லை கதைக்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள் அதோட உண்மைக்குமே சொல்லியிருந்தேன் நாங்கள் ஜெத்தெல்லாம் செஞ்சுறோம் கழுவாரண்டா நான் கழுவினது ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு நான் ஏனெண்டா இன்றைக்கு ஒரு ஆண்டு தோசம் அப்பா அதாவது செஞ்சுறாங்கண்ட ஐயாண்ட ஆண்டு தோசத்துக்கு போனபடியாக லேட் ஆகிட்டு அப்போ செஞ்சுறோம் தானே இருந்து எல்லாம் கழுவிட்டார் அப்போ கழுவிட்டு தானே அவசர அவசரமாக போயிட்டு வந்துட்டாரு நான் பின்ன
அதே மாதிரி நானும் முடிய தான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு எல்லாமே வந்து நிற்கிறேன். அப்போ நாங்கள் வீடியோ முடிக்கத்தானே வேணும். இனி வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகணும். இனிமேல் நான் திருப்பி போகணும் மஞ்சாஞ்சந்திக்கு. அதுதான் போவீங்களோ? போத்தானே வேணும். அப்போ என்ன கிடந்த உண்டைக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னமோ பரவாயில்ல, கொஞ்சம் செய்யலாம் தான். ஆனால் புதுசாக செய்யக்க எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்கு. கஷ்டமாக கிடக்கு செய்யாங்க நாளையிலேருந்து. உண்மைக்குமே சேர்ந்து வேலை செய்யப்படக்கூடாப்பா அவன் களைச்சி போட்டார். அப்படி இருந்து நான் சொல்ல வேலை தானா தான் எல்லாமே கேட்டு செஞ்சவ. ஆனால் நல்லா தான் வந்திருக்கு அவர்கிட்ட கனவேக்கறின்னு பின்ன உண்மையா போட்டார். அப்படி இருந்து நான் சொல்ல வேலை தானா தான் எல்லாமே கேட்டு செஞ்சவ. ஆனால் நல்லா தான் வந்திருக்கு அவர்கிட்ட கனவேக்கறின்னு பின்ன உண்மையா. அப்போ நாளைய தினம் நாங்கள் முக்கியமான ஒரு பதிவு கோயில் வீடியோ. நாளை கோயிலுக்கு போகிறதானா கோயில் வீடியோ பதிவு தான் பேர். அதுதானே நாளைய தினம் நாங்களும் கோயிலுக்கு போகிறோம். அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிப்போமே. முடிச்சுக்கொள்வோமோ? முடியுங்க நீங்கள் முடியுங்க. அதுக்காக தானே உங்களை கூப்பிட்றேன். நான் பின்கட்ட முன்கட்டதுக்கு இல்லை. உண்மைக்குமே நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.